இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவஜனமே, மீண்டுமாய் உங்களை இந்த நம்பிக்கையின் நேரம் பாகம் 7 சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இவ்வாரத்தின் மன்னா என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பிரியமான தேவஜனமே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று, முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்களிலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது உங்கள் பாதைகளை கண்டிப்பாய் அவர் செவைப்படுத்துவார். பிரியமான தேவஜனமே, சுயமாய் மாம்சத்தில் யோசனை செய்து எந்த முடிவும் நீங்கள் எடுத்து விடக்கூடாது. இந்த நாளிலே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்து அவர் மேலேயே உங்கள் முழு நம்பிக்கையும் வைத்து அவரே சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா முடிவுகளும் நன்மைக்கு ஏதுவான முடிவுகளாய் அதை முடித்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, குழம்பி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு முடிவுகளை கொடுப்பார். நல்ல முடிவுகளை எடுக்கும்படிக்கு நல் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நம் யாவரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இந்த வீடியோ கிளிப்ல இணைந்திருக்கிற ஆண்டவரே, முடிவெடுக்க முடியாத, தீர்மானங்களை யோசிக்க முடியாமல் எந்த வழியிலே பயணம் போக வேண்டும் என்று யோசித்து கொண்டு குழம்பி கொண்டிருக்கிற இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தின்படியாய் கர்த்தர் மேலே சார்ந்து, கர்த்தரையே சார்ந்து, எந்த சுய புத்தியின் மேலும் சாயாமல் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும், பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களோடு கூட நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இவையெல்லாம் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரத்தில் சந்திக்கும் வரையில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் பாதைகள் எல்லாம் கர்த்தர் செவைப்படுத்துவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.